அஸ்மத்குருப்யோ நமः. இன்றைய பாசுரம் 78வது பாசுரம். போன பாசுரத்தில் பாபங்களெல்லாம் அழியும், பாப நிவர்த்தனம் ஆகும், கர்மவினை அத்தனையும் ஒழியும் என்று தெரிவித்தார். கர்மவினை போவது இருக்கட்டும், அவனை கண்டு வணங்கினால், அதை வணங்கும் போது, அதை கேட்கும் போதும், அதை அவனை பார்க்கும் போதும் இருக்கிற அனுபவிக்கும் ஆனந்தம்தான் எத்தகையது அப்படின்னு இந்த பாசுரத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி. கண்டு வணங்கினார்க்கு என்னாங்கொல், காமனுடல் கொண்ட தவத்தார்க்கு உமை உணர்த்த, வண்டலம்பும் தாரலங்கள் நீன்முடியான் தன் பெயரே கேட்டிருந்து அங்கு ஆரலங்கள் ஆனமையால் ஆய்ந்து. அதாவது அந்த யாதிர்ச்சிகமாக எதேச்சையா பகவானுடைய திருநாமங்களை கேட்ட மாத்திரத்தினாலேயே தமோகுணம் நிறைந்தவனுமான கோபத்திலால் வசப்படுபவனுமான ருத்ரன் கூட அப்படியே அவனுடைய பெருமாளுடைய பெயரை கேட்டு அப்படியே ஆனந்தித்தானா, மாறுபட்டான். அப்படின்னு பார்த்தா நேருக்கு நேரே கண்டு அவனை வணங்கி இருந்தால் என்ன பாடுபடுபடும், என்ன ஈடுபாடு ஏற்படும், என்ன ஆனந்தம் ஏற்படும். அப்பா, பாபங்கள் நீங்கும் என்பது ஒரு புறம் இருக்க, சர்வேஸ்வரனுடைய குணங்களை காதால் கேட்ட போதே பரவசமடையும் படியை விளக்குகிறார் ஆழ்வார். மன்மதனுடைய உடலை சாம்பலாக்கின தபஸை உடைய சிவனுக்கு அவன் பத்தினியான பார்வதி தேவி ஒரு தடவை சர்வேஸ்வரனுடைய பெருமையை பாடி தெரிவித்தாள். வண்டுகள் தேன் வெள்ளத்தில் திளைக்கின்ற பூமாலையை நீண்ட திருமுடியில் உடையவனான எம்பெருமான் அவனுடைய திருநாமங்களை கேட்ட மாத்திரத்திலேயே அசைந்து போனான், ஆடிப்போனான் பரமசிவன். இதை ஆராய்ந்து பார்த்தால் பெருமானை நேரே கண்டு வணங்குபவர்களுக்கு உடம்பில் மாறுபாடு எப்படி ஆகும் என்று சொல்லவே முடியாது. அப்படி ஆயிடும். அதுதான் பாசுரம். இதுல வியாக்கியானம் ரொம்ப அழகு. அதாவது பத உரையில காமன் மன்மதனுடைய உடல் சரீரத்தை கொண்ட சாம்பலாக்கின தவத்தார்க்கு தபஸை உடைய சிவனுக்கு உமை உணர்த்த, அவன் மனைவியான உமை பார்வதியானவள் உணர்த்த தெரிவிக்க, வண்டலம்பும் தாரலங்கள் நீள்முடியான் தன் பெயர் கேட்டிருந்தேன், வண்டுகள் தேன் வெள்ளத்தில் அலைகின்ற பூமாலையை நீண்ட திருமுடியில் உடையவனான எம்பெருமானுடைய திருநாமங்களை கேட்ட மாத்திரத்தினாலேயே அங்கு அப்போது ஆரலங்கள் ஆனமை, மிகவும் அசைந்து போனமை, அப்படியே ஆடிப்போய் தளர்ந்து போனவன் அந்த ஆனந்தத்துல. ஆராய்ந்து பார்த்தால் கண்டு வணங்கினார்க்கு என்னாம் கொல், அவனை நேரே கண்டு வணங்குபவர்களுக்கு என்ன ஆயிருக்கும், எப்படி ஆகும், சொல்ல முடியாது. அதுதான் இந்த இடத்துல பாசுரத்து அனுபவம். காமனுடல் கொண்ட தவத்தார்க்கு, தன் பத்தினி இடத்திலே காதலை விளைவித்த காமன் அவன் என்ன பண்ணான், இவளுக்கு பிடித்த அவள் விஷயத்தில் காதலை விளைவித்த காமனுடைய உடலை எரித்த தவத்தை உடைய ருத்ரனுக்கு நெடுங்காலம் செய்த தபஸை பிடித்த விஷயத்தில் அன்பை விளைவித்தவனை அழிப்பதிலே செலவிடும்படியான கூர சுபாவத்தை உடைய ருத்ரனுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண தபஸ், உடல் கொண்ட தவத்தார்க்கு கஷ்டப்பட்டு பண்ண தபஸுக்கு பலன் என்ன அப்படின்னா ஒருவனை அழிப்பதாம்படியான கல் நெஞ்சன். இப்படிப்பட்ட கல் நெஞ்சன் நாமஸ்ரவணம் கேட்டு நெஞ்சு உருகிற்று என்ற பாவம் உமை உணர்த்த பார்வதியானவள் சொல்ல. அப்ப என்ன சொன்னா, எப்படி சொன்னா, ஒரு சமயம் ருத்ரன் தியானபரனா இருக்கும் பொழுது, ஒரு தடவை ருத்ரன் தியானபரனா இருக்க கண்ட பார்வதியானவள் கம் துவம் அர்ச்சயசே தேவா கிம் தெய்வம் அதிகம் தவ ஜபஹோம நமஸ்காரைஹி தம் வதஸ்வ மகேஸ்வர
கம் துவம் அர்ச்சயசே தேவா கிம் தெய்வம் அதிகம் தவ ஜபஹோம நமஸ்காரைஹி தம் வதஸ்வ மகேஸ்வர. தேவனே, நீர் ஜப ஹோம நமஸ்காரங்களினாலே யாரை அர்ச்சனை செய்கிறீர்? உமக்கும் மேலான தெய்வம் எது? மகேஸ்வரனே, அவனை எனக்கு உரைப்பீராக என்று தொடங்கி அவனிடம் கேட்டு, பிறகு அந்த பகவன் நாமங்களை செவிக்கு இனிதாக இவளே அதை உள்வாங்கிக் கொண்டு பாடி பிரஷ்னம் பண்ண, அதை பாடி பாடி அவள் அனுபவித்தாள். அந்த பகவன் நாமாக்களை அவர் சொல்லி அதை கேட்டு அந்த நாமாக்களை பாடி பிரஷ்னம் பண்ண, அவளை மேலும் மேலும் திருநாமங்களை பாடச் சொல்லி கேட்டு கேட்டு அவன் மிகவும் மேனி தளர்ந்து போனானாம். உமை உணர்த்த பிரஷ்னமுகத்தாலே பிராசங்கிகமாக பகவத்குண நாமங்களை அவள் சொல்ல கேட்டு சிஷ்ய ஆச்சாரிய கிரமம் மாறி அவள் வாயாலேயே தான் பகவத் விஷயத்தை கேட்டபடி, முதல்ல இவர்கிட்ட அவ கேட்டு இவர்கிட்டேருந்து உள் வாங்கிண்டு, பிறகு அவள் அந்த நாமாக்களை சொல்ல பாடி சொல்ல, அந்த இனிய பாடல்களினாலே அந்த நாம சங்கீர்த்தனத்தினாலே அவர் உருகி போயிட்டாராம். வண்டுகள் தேன் வெள்ளத்தில் வண்டலம்பும் தாரணங்கள் நீன்முடியான் தன் பெயரே கேட்டிருந்து, வண்டுகள் தேன் வெள்ளத்தில் அலைய பெற்ற திருத்துழாய் மாலையை உடைய நீண்ட மகுடத்தை உடைய எம்பெருமானுடைய பெயர்களை கேட்டு அனுசந்தித்திருந்த மாத்திரத்தினாலேயே, அதை கேட்ட மாத்திரத்தினாலேயே, அனுசந்தானம் பண்ண மாத்திரத்தினாலேயே, சுடர்முடி மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையம்மான் வண்டலம்பும் தாரளங்கள் நீன்முடியான். நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், வண்டுகள் சப்திக்கும் நீன்முடி ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாமீசத்தே பிசுனயன் கிள மௌலிகின்னு கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். நீ உலகத்துக்கெல்லாம் தலைவன் என்பது உன் கிரீடமே எங்களுக்கு சொல்லி காட்டி விடுகிறது என்று ஆழ்வான் அருளினபடி சர்வாதிகத்துவத்தை காட்டும் முடியை உடையவன், திருமுடியை உடையவன், கிரீடத்தை உடையவன். அவன் திருநாமத்தை கேட்டவுடன் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்றும், உள்ளமெல்லாம் உருகி குரல் தழுத்தொழிந்தேன் உடம்பெல்லாம் கண்ணநீர் சோர என்றும், ஆஹ்லாத சீத நேத்ராம்பு புலகீகிருத காத்திரவான் சதா பரகுணாவிஷ்டகான்னு ஆனந்த கண்ணீரையும் மயிர்கூச்செறியும் மேனியையும் உடையவனாய் எப்போதும் பரமாத்ம குணத்தால் ஆட்கொள்ளப்பட்டவனாய் இருப்பான் அவன் என்று சொல்லும்படியுமான நிலையை அடைந்தபடி ஆராய்ந்தால், பரமபுருஷனை நேரே கண்டு மமகாரம் இல்லாமல் வணங்கினவர்களுக்கு படும் பாடு எப்படி இருக்கும், எங்கனம் இருக்கும், என்ன ஆனந்தம் இருக்கும், எப்படி உருகி போவார்கள். மிகவும் அசைந்து போனமை. அன்றிக்கே அலங்கல் முடிந்து வாடின பூமாலை போல் துவண்டு விழுந்தான் என்றும் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். கண்டு வணங்கினார்க்கு என்னாங்கொல், இப்படி அவர் கேட்ட மாத்திரத்திலேயே அப்படின்னா நேர பார்த்து வணங்கி அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் பண்ணா என்ன ஆங்கோல், என்ன ஆயிருக்கும். அடியேன் தன்யோஸ்மி.